வெல்கம் டு தனு குக்கிங். இப்போ வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து இன்னும் இப்போ தான் ஊனியிருக்கோம். இன்னைக்கு தான் ஊனியிருக்கோம். நான் அதுக்கெல்லாம் இப்போ தண்ணி பிடிக்க போகிறேன். நான் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஊனின கண்ணு இந்த அளவு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஊன்னது. இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வச்சது இந்த கண்ணு. இதில் உள்ள களையெல்லாம் இப்போ எடுக்கணும். இதில் உள்ள பில்லு பூரா எல்லாத்தையும் ஒட்டா எடுக்கணும். இந்த மாதிரி இந்த கண்ணு இதில் உள்ளதெல்லாம் இப்படி பிடுங்கி எடுத்துருவோம். ஒன்று ஒன்றா இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பிடிச்சிட்டு இதில் உள்ள இந்த பாருங்க இந்த பில்லு எல்லாத்தையுமே ஒட்டை பிடுங்கிடணும். இதை பிடுங்கிட்டு திரும்ப இந்த வெட்டியிருக்காங்க பாருங்க, இந்த மாரி வெட்டி கொடுக்கணும். இந்த மாரி வெட்டி எடுக்கணும். வெட்டிட்டு அப்புறம் எங்கள் கொல்லையில் மாடு இருக்காங்க வீட்டில். அந்த எருவை வந்து திரும்பவும் இதுக்கு எரு வைக்கணும். இந்த கத்திரிக்கண்ணுக்கெல்லாம் எரு வைக்கணும். வச்சோம்னா தான் அது கிளம்பி வந்து நல்லா காய்க்கும். ஆடி அமாவாசைக்கு நாங்கள் வாங்கி கன்று வச்சோம். அந்த கன்று பாருங்க இப்போ வந்து காய்ச்சிட்டு வாங்க நான் காமிக்கிறேன். இது பொல்லாங்காய் செடி. இது உங்கள்கிட்ட நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன். சின்ன கண்ணில் காமிச்சேன் இல்லையா? அப்போ இந்த பாருங்க, இன்னும் ஒரு 10 நாளில் எப்படியும் பூக்க ஆரம்பிச்சிடும். பூத்து காய்க்கும். காய்க்கவே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காய் இல்லை. இந்த கீரை விதைய காமி. கீரை விதைக்கி விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதை பாருங்க, கீரை விதை இப்போ முத்திட்டு அதெல்லாம் இப்போ அரிஞ்சு வச்சுருக்காங்க. இது காய வச்சு எடுக்கணும். காய வச்சு கம்பால் தட்டி எடுத்தோம்னா விதை எடுத்துடலாம். இந்த பாருங்க, இந்த பாருங்க கீரை விதை காய வச்சு இப்போ நாங்கள் எடுத்துட்டோம்னா நாங்களே இதுலேருந்து எடுத்து தெளிச்சுக்குவோம் கொல்லைக்கு. இப்போ வாங்க, இந்த விரை வந்து நாங்களே எடுத்து கொல்லைக்கு தெளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்ட்டு நம்ம வெளியில் போய் வாங்கினோம்னா, கடையில் வாங்கினா ஒரு கிலோ வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரையும் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்தோம். சமையல் எங்கள் வீட்டில் சரியாக போயிட்டா அதை வாங்கிட்டு வந்தோம், நாங்கள் தெளிப்போம். நல்லா கண்ணு சுற்றி கிடக்கு. இந்த மாமன் வந்து வாங்க இங்கே வாங்க. இந்த பாருங்க, கத்திரி செடி ஆடி அமாவாசைக்கு வாங்கிட்டு வந்து வச்சது. அந்த காய்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க, ஒரு செடியில் காய்க்க ஆரம்பிச்சிட்டு காய் வந்துட்டு எடுத்துருக்கேன் பாருங்க களை. இது மாதிரி பில்லெல்லாம் இதெல்லாம் இதுமாரி போட்டு இந்த பில்லு பூரா எடுக்கணும். எல்லாத்தையும் கையால் எடுத்துட்டு கொத்திட்டு திரும்பவும் எரு வைக்கணும். இந்த செடிக்கு எல்லா செடிக்கும் எரு வைக்கணும். அப்போதான் நல்லா காய்க்கும். பாருங்க, மிளகா கன்று இப்போதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு தான் வச்சோம், காலையில தான் வச்சிருக்கோம். இதெல்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிரும். நான் காமிக்கிறேன், காய்க்கிற போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பாருங்க, இது பீக்கஞ்செடி. பீக்கங்காய் செடி. இதில் வந்து இப்போ என்னன்னா பூச்சி விழுந்துருக்கு. இதுக்கு ஏதாச்சும் இப்போ மருந்து வாங்கி ஏதாவது தெளிக்கணுமா என்னன்னு தெரியல. மழை பெஞ்சதுன்னா ஆனால் மாறிடும், இந்த பூச்சி மாறிடும். இந்த வர பாருங்க, இதெல்லாம் கொத்தரம் செடி. பாருங்க, கொத்தரம் செடி நிறையா வச்சுருக்கோம். நல்லா காய்க்கிற போது உங்கள்கிட்ட எல்லாம் காமிக்கிறேன், எவ்வளவு பறிக்கிறேன்னு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ சுண்டைக்காயெல்லாம் பாருங்க. இப்போ இந்த சுண்டைக்காயெல்லாம் அதை எல்லாத்தையுமே பறிச்சுக்குவோம். பறித்து வத்தல் போட்டுறலாம். நிறையா இருக்குது, அதனால வத்தல் போட வேண்டியதான். நான் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறேன். பாருங்க, கொத்து கொத்தாக எப்படி இருக்குது. இது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா?
எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா ஆஞ்சி எடுக்காமல் இப்படியே வச்சுக்கிட்டு அருவாமனையில் அப்படியே கீறிக்கணும். ஒன்று ஒன்றா லேசாக கீறிட்டு அப்புறமேல ஆஞ்சி போட்டுக்கலாம். இப்படி ஆஞ்சிட்டு அறியமானோம்னா உருட்டி உருட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி அரிஞ்சிட்டு எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு யானை எடுத்துகிட்டு வந்து பறிச்சுக்கலாம். யானத்தை எடுத்துருவோம் போயிட்டு. இதில் கீரை இருக்குது, ஒன்று ஒன்று கீரை இருக்குது. இந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு இந்த இதை வந்து இதெல்லாம் வந்து பில்லு இதெல்லாம் பறிச்சுட்டு போய் மாட்டுக்கு போட்டுறலாம். இதுதான் கீரை, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீரையெல்லாம் பறிச்சுக்குவோம். பறிச்சுக்கிட்டு அப்புறம் அடியில் உள்ள பில்லை பறித்து கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுருவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, இதெல்லாம் மாடு செஞ்சோம். மாட்டுக்கு பறித்து கொண்டு போட்டுக்கலாம். இந்த கடலை ஊற வச்சுருந்தாங்க, அவிச்சோம். அதோட சேர்த்து ஒட்டிடலாமா? இந்த பாருங்க, எங்கள் வீட்டு கொல்லையில் மாமரம் இருக்குது. இது எப்படி பூத்திருக்கு பாருங்க. இந்த பாருங்க பூத்திருக்கு. இப்போ நிறையாவே நல்லாவே காய்க்கும். காய்க்கிற போது உங்கள்கிட்ட நான் மாங்காய் பறித்து காமிக்கிறேன். இது மாதிரி உங்கள் வீட்டு கொல்லையில எல்லாம் மாமரம் இது மாதிரி செடி எல்லாம் வச்சுருக்கீங்களா? என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கொல்லையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சோண்டு இந்த கடலை ஊற வச்சுருந்தேன், அதை அவிச்சு உப்பை போட்டு அவிச்சுக்குவோம். அவிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லாம். உட்காந்துருக்கும் போது ஏதாவது திங்கணும்னு தோணும், அப்போ சாப்பிட்லான்ட்டு ஊற வச்சுட்டு போனேன். இப்போ இதை அவிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு ஒரு 3 விசில் வச்சோம்னா வெந்துடும் நல்லாவே. போதும். நல்லா கடலை வெந்துட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.